வெல்லவா மூவி 1 படத்தின் உதவி இயக்குனர் நான். இந்திய சினிமாவில் சம்பாதிக்கும் சம்பளத்தில் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் தருவேன் என்று சத்தியம் செய்கின்றேன். நன்றி சார். இப்போது சினிமாவில் நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றும் போது, அந்த உதவி இயக்குனர் வாய்ப்பு தேடும்போது உங்களுடைய தேடல்கள் எப்படி இருந்தது, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னுடைய பெயர் சங்கர். நான் 15 வருஷமாக சினிமா துறையில் பணியாற்றி இருந்தேன் உதவி இயக்குனராக. உதவி இயக்குனர் என்பது சாதாரணமல்ல, மிக கஷ்டம். சினிமா துறையே கஷ்டம்தான். அதில் அடிபட்டு நொந்து நூலாய்ந்து வளர்ந்து வர்றது தான் பெரிய விஷயம். அதில் நான் ஒரு கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். கல்லூரியில் அங்கே அந்த பள்ளியில் படிக்கும் பொழுது நாடகம் எழுதுவேன். பள்ளி மாணவர்களை நாடகம் நடிக்க வைப்பேன். அது ஆசிரியர்கள் பிடித்து, நீ பெரிய அளவில் வருவே அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. தமிழ் சாருங்க, ஹெச்எம்ங்க, நீ பெரிய அளவில் வருவே, ஸ்கூல்லேயே நாடகம் வர்ற, சினிமா துறையில் பெரிய அளவில் அவங்க ஆர்வத்தை பண்ணாங்க எனக்கு. அதே அடிப்படையில் சென்னை கல்லூரியில் நான் படித்து சைதாப்பேட்டை எம்ஸ்ரேஜ் ஹாஸ்டல் தங்கி நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சினிமா துறை ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்கிறது சென்னையில் ஃபுல்லாக காலையில் 4 மணிக்கு போயிடுவேன். நான் ஃபஸ்ட்டு ரோஜா கம்பெனிஸ் போயிடுவேன். அசோக் நகர் ரோஜா கம்பெனிஸ் காலையில் 4 மணிக்கு கேட்டு கூட திறக்க மாட்டாங்க, கது கூட திறக்க மாட்டாங்க. வாட்ச்மேன் பண்ணிட்டு டேரக்டர் போகிறவங்க, ப்ரொடியூசர் போகிறவங்க கேட்டு, எதுக்குப்பா நான் அசிஸ்டண்டாக செய்யணும், கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு, அப்புறம் அவங்க எடுக்கிற 20 படத்தில் 30 படத்தில் அந்த ஆஃபீஸில் நான் போயிட்டு ஏதாவது ஒரு படத்தில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டெய்லி பார்ப்பாங்க, என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் வருவாங்க, சினிமாக்காரங்க கதை எழுதிட்டு வருவாங்க. உள்ளே போக முடியாது, ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாது, அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் போக முடியும். அப்படிலாம் பல சாப்பாட்டுக்கெல்லாம் பல கஷ்டப்பட்டு அப்போ அதுக்கு பிறகுதான் பாண்டி பஜாரில் நிக்கி ஆர்ட்ஸ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி சார், ப்ரொடியூசர் சூர்யா சார், சூர்யா சார், அவர்கிட்ட வாலி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றினோம். அப்புறம் கண்ணால் பேசுவோன்னு சொல்லிட்டு ராஜ்கண்ணா டைரக்டர் அவர்கிட்ட பணியாற்றினோம். மற்ற சில படங்களில் உதவி இயக்குனராக இருக்கணும். முதல் நடித்தது விஜயன் சார் கூட தான், பெரியண்ணா படத்தில் சூர்யா சார் கூட நடித்தது. அது பிறகுதான் ஒரு 4 படம், பெண்ணின் மனக்கிட்ட அந்த 4 படம் நடித்தேன், டிவி சீரியல் நடித்தேன். சினிமா துறையில் வர்றது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் இழந்து முட்டி போட்டு மோதி மேலே வளர்ந்து மக்களிடையே தான் இருக்கு. மக்கள் தான் தூக்கி விடணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கதையை கொண்டு வரணும், அவங்க மனசில் பதியணும். அடுத்து 15 வருஷம் கேப் விட்டு இடையில நான் ஒய்எம்சியில் போயிட்டு ஷூட்டிங் போகிறப்போ கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டேன். தங்குறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே வசதி இல்லாமல் இந்த லீவ் விட்டாக்க ஹாஸ்டலில் தங்க முடியாது. அப்படி இருக்கப்போ நமக்குன்னு ஒரு படிப்பு வேணும், சினிமா துறையில் மற்ற ஏதாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபிஏல போய் பிடி மாஸ்டர் உடற்கல்வி ஆசிரியர் ட்ரைனிங் முடித்தேன். இன்றைக்கி ஒரு 12 வருஷமாக தனியார் துறையில் 10,000 சம்பளத்துக்கு மாதம் 10,000 ஊதியத்துக்கு இப்போ ஸ்கூலில் போயிட்டு பிடி மாஸ்டராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு 2 பசங்க, அவங்களையும் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். அவ்வளோ வறுமையில் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இந்த துறைக்கு எனக்கு திரும்பவும் 15 வருஷம் ஃபீல்டில் இருந்து 10 வருஷம் கேப் விட்டு திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஐயா திரு சந்துரு சார் அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அனைத்தும் பணியாற்றி வெற்றிகரமாக உலகை வெல்லவா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கண் பார்வையாற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து, அது மாதிரி யாரும் எந்த படத்துலேயும் பண்ணலை. ஒரு பாட்டு பாட வச்சுருவாங்க, கண் பார்வையாற்றவர்கள் ஒரு பாட்டு பாட வச்சு ஒரு சீன் வச்சு அப்படியே முடிச்சுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சமூக சேவையா ஒரு தொண்டு பணியாற்றி கொண்டு இந்த படத்தை எடுக்க முன்னெடுத்து வந்துள்ளார். இந்த படத்தின் பெயர் உலகை வெல்லவா. இதில் படம் எல்லாமே நடிச்சவங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இப்போ தமிழ் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஹீரோக்கள்
வந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 1 மணி நேரம் நடிச்சா போறோம் இந்த படத்துல சம்பளம் இல்லாம. 1 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும். ஒரே 1 மணி நேரம் கண் பார்வையற்றவர்களுக்கு சரிங்களா, அது பெரிய புண்ணியம், பெரிய தானம். அன்னதானத்தோட இது பெரிய தானம். அவர்களுக்கு செய்ய வேண்டியது 1 மணி நேரம் நம்ம தமிழ் உலகில் உள்ள பெரிய ஹீரோக்கள் உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புண்ணியமா கிடைக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கு. அடுத்து நம்ம சினிமா சங்க டைரக்டர்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ சங்க இயக்குநர்கள் மற்ற நடிகர்கள் அவங்களுக்கும் இந்த பணம் போகுது. கண் பார்வையற்றவர்களும் பணம் போகுது, உதவி இயக்குநர்களுக்கும் நம்ம சங்கத்துக்கும் பணம் போகுது. நம்ம சினிமா நடிகர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நாள் 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும், சிறப்பா இருக்கும். சந்தில் சார் அவருக்கு வந்து பல கருத்துக்களை செய்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த மாதிரி வந்துட்டு பல முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கதை இதுவரையிலும் சினிமா துறையில் பதியாத ஒரு பதிப்பு உலகை வெல்லவா சந்திர சார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது இதில் உள்ளவங்க முக்கியத்துவம் உள்ளவங்க ரஜினி சார், கமல் சார், கார்த்திக் சார் உள்ள இருக்கிறவங்க முக்கியத்துவம் வாய்ந்த அனைவரும், விஜய் சார் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நீ 1 மணி நேரம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா போதும் சார். எல்லாருமே ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் வளருவார். சந்திர சார் ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கு வீடு கொடுக்கிறார். அவங்களுக்கு வீடு, டெய்லி உணவு. யாரும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி வேலையை பார்த்து ஓடிடும். கண் பார்வையற்றவர்களுக்கு மதிய உணவு, காலை உணவு, நைட் உணவு, தங்கறதுக்கு வீடு. அவங்களுக்கு எல்லாருக்குமே தனியாக சொந்தமா நம்ம சொந்த செலவுல கூட அவங்க செய்ய மாட்டேன் சார். இந்த படத்தோட வருமானத்துல வந்து பார்வையற்றவர்களுக்கு மறுவாழ்வில் கட்ட போறோம். இந்த படத்தினுடைய வருமானத்துல கண் பார்வையற்றவர்களுக்கு வீடு, சாப்பாடு எல்லாமே சொந்த வீடு சார். சும்மா வாடகை வீடு இல்லை, சொந்த வீடு. அவங்களுக்காக எல்லாமே செய்ய டைரக்டர் சார் சந்தீப் சார் எல்லாம் முன் வந்திருக்காரு. அதுக்கு ஒத்துழைப்பு நம்ம சினிமா சங்கத்தில் உள்ள முன்னணியில் உள்ளவங்க மற்ற இருக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நாள் வந்து படம் நடிச்சா 1 மணி நேரம் நடிச்சா மிகவும் அற்புதமாக இருக்கும். நம்ம இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் சொல்ல வேணாம், ஏன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் சொன்னால் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே வந்துடுவாங்க ஆஃபீஸுக்கு தேடி. அட்ரஸ் சொல்லாமல் இருந்தோம்னா எனக்கு தேவையானவங்க மட்டுமே, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மட்டுமே நம்ம ஆஃபீஸுக்கு வரணுமான்றது என்னுடைய கோரிக்கை. அதனால ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் நம்ம சொல்ல வேணாம். கண்டிப்பாக மிக சிறப்பு. இது இந்த படம் வளர்ந்து வரணும். அனைவருடைய ஒத்துழைப்பும் இதுக்கு தேவை. நம்ம ஒரு சமூக துண்டாதான் இது சார் சந்தில் சார் வந்து இறங்கியிருக்கார். அவர் சுயநலத்துக்காக இதில் இறங்கலை. அவர் பேர் வாங்கணும், நான் புகழோடு இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பைக் வாங்கணும், எதுவுமே எந்த ஆசையும் கிடையாது. இப்போ எவ்வளோ நம்ம தமிழ் உலகத்தில், திரை உலகத்தில் இருக்காங்க. கார், பங்களான்ட்டு ஏசி அதுக்குன்னு ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. எதுவுமே கிடையாது. சிம்பிளான மனுஷன். அவர் வளர்ந்தாலும் சரி, இப்படியே பண்ணாலும் சரி, பக்காவாக மக்களுக்காக சமூக சேவை தொண்டு நிறுவனம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படமை எடுத்து மக்களுக்காக தான் செய்கிறார். அவர் சுயநலத்துக்காக செய்யலை. கண் பார்வையற்றவர்களுக்கும் வீடு, சாப்பாடு மற்ற இன்னைக்கு எல்லாருமே பண்ணணும்னா அவர் ஒரு ஆளாக முடியாது, என்னால் முடியாது. எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து 1 மணி நேரம் வந்து மக்களுக்காக இந்த கண் பார்வையற்றவர்களுக்காக நடித்தா மிக அற்புதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். அனைவருக்கும் பாசத்துக்குரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற விரைவில் தொடங்கணும். அதுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பு சார். சந்திர சாருக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவருக்கு ஃபோன் நம்பரில் நான் வரேன், நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். கடவுளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட மனசாட்சியோடு இறங்கி இந்த படத்துக்கு முன் வந்தீங்கன்னா கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், இப்போ முன்னணியில் உள்ள அனைவரும் கதாநாயகர்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குவேன். உங்கள் பாதம் மீண்டும் மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குவேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால ஒரு மனுஷன் இறங்கி வந்திருக்காப்புல, நீங்கள் ஒத்துழைப்பு நிச்சயமாக கொடுக்கணும் சார். இந்த தமிழ் உலகத்தில் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உலகை விட படம் விரைவில் வெளியே மக்களிடையே போய் சேர்ந்து அடையணும். கண் பார்வையற்றவர்களுக்கு போய் சேரணும். அவங்களுக்கு வீடு அமையணும். அது உங்கள் கையில் தான் சார் இருக்குது. அவங்களுக்கு வீடு அமையணும், டெய்லி உணவு எல்லாமே பண்ணுறது உங்கள் கையில் தான் சார் இருக்குது. இப்போ முன்னணியில் உள்ள அனைவருக்கும் தமிழ் திரையுலகில் இயக்குநர்கள் கூட முன்னணியில் இருக்கீங்க. அவங்கள கூட உதவி பண்ணலாம், அவங்களுக்கு கூட உதவி செய்யலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த உலகை வேலை படத்துக்கு பணம் காசெல்லாம் வந்து நடிகருங்க, டைரக்டர் யாருமே கொடுக்க வேண்டாம்.
இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும் உதவி இயக்குநர்களுக்காகவும் நம்ம படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானத்தில் வந்துட்டு பார்வையற்றவங்களுக்கு உதவி இயக்குநர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் இந்த படத்தோட வருமானத்தில். அதனால வந்து நடிகருங்க டைரக்டருங்க நல்ல ஒரு பப்ளிசிட்டியில் இருக்கிற நடிகருங்க டைரக்டருங்க இந்த படத்தில் வந்து 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடித்தாலே போகிறோம். இந்த வருஷம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகை வெல்லவா படத்தின் சார்பாக திரு சந்துரு சார் திரைக்கதை இயக்குனர் அவருக்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக கொண்டு வரணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், உலகை வெல்லவா மூவி 2 படத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த உலகை வெல்லவா படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவி இயக்குநர்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம். இந்த பார்வையற்றவர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல விடியல் வரட்டும். நன்றி சார். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. நன்றி சார்.